ஓம் சாய்ராம். இந்த சாய் சகோதரி பாபா தனக்கு பல்வேறு லீலைகள் செய்ததாகவும் அந்த லீலைகளின் மூலமாக பாபா தன்னை தொடர்ந்து ஆசீர்வதித்து வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். தான் இன்று நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம் பாபாவோட ஆசீர்வாதங்களே என்றும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சகோதரி எப்போதும் தன்னுடைய வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை பாபாவுக்கு நிவேதனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க. அது எந்த வகையான சாப்பாடாக இருந்தாலும் சரி. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீ பாபாவுக்கு அசைவ சாப்பாடை வைக்கக்கூடாது, அதை நிவேதனம் பண்ணக்கூடாது சாமிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அந்த தோழி என்ன நினச்சிருக்காங்கன்னா, பாபாவுக்கு வைக்காமல் நான் எப்படி சாப்பிட்றது, பாபாவுக்கு சாப்பாடு கொடுக்காம நான் மட்டும் என்னோடய வயிற்றை எப்படி நிரப்பி கொள்ள முடியும் அப்படின்னு இவங்க நினச்சிருக்காங்க. அதனால் அசைவம் சாப்பிட்றதையும் அதோடு விட்டுட்டு பாபாவுக்கு உணவு வைக்குமாறு அவங்க தொடர்ந்து சைவ சாப்பாட்டுக்கு மாறியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய பாபாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாபாவோட புண்ணிய திதிக்கு ஒரு பூஜை செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த பூஜையின் போது பாபாவை அலங்கரிப்பதற்காக ஒரு அழகிய ஆபரண குடை செஞ்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. உடனே இந்த சகோதரி கடைகளில் பாபாவுக்கு தேவையான அந்த குடையை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வாரம் தேடி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த கொடை எங்கேயுமே கிடைக்கல. பாபா கிட்ட கேட்டிருக்காங்க, பாபா உங்களுக்கு ஒரு கொடை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட ஆசை தப்பா பாபா, நீங்கள் அந்த கொடையை கிடைக்குமாறு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்த நாள் இவங்களும் இவங்க அதாவது இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் சேர்ந்து கடை கடையாக போய் கொடையை தேடிட்டுருக்காங்க. அப்போது ஒரு கடையில் கொடை மட்டும் இருக்கிறதாகவும், கொடைக்கான ஸ்டாண்ட் இல்லை, கொடையில் ஒரே ஒரு ஹூக் மட்டும் இருக்குது, நீங்கள் வேணால் ஸ்டாண்டை தனியாக செஞ்சு பாபாவுக்கு பொருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கடையில் இருக்கிற ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க. இவங்க வருத்தப்பட்டு இன்னும் நிறைய கடைகள்லையும் தேடி இருக்காங்க. அடுத்த நாள் இவங்க ஃப்ரெண்டு கலிஃபோர்னியாவுக்கு போக வேண்டியதாக இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கொடையை மட்டும் வாங்கி அழகாக கிஃப்ட் ரேப்பரில் சுற்றி இவங்களோட காரில் வச்சிடுறாங்க. காருக்கு திரும்பிய இந்த சகோதரி காரில் ஒரு கிஃப்ட் இருக்கிறத பார்த்து பிரித்து பார்க்குறாங்க. அதில் அந்த கொடை இருக்குது. அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் ஸ்டாண்ட் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்களுக்கு வருத்தமாகுது. உடனே இவங்களோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாத, நீ போயிட்டு அதே நகை கடையில் கூட ஸ்டாண்டு செஞ்சு தர சொல்லி கேளு, அவங்க ஒரு 2 வாரங்களுக்குள்ளாலே செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு இவங்க ஃப்ரெண்டு ஐடியா கொடுக்குறாங்க. பிறகு இவங்களும் இவங்க கணவரும் சேர்ந்து ஒரு நகை கடைக்கு போகிறாங்க. அந்த நகை கடையில் பாபாவுக்கு ஸ்டாண்டு பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு 1 வார காலமாவது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு இவங்க ஒத்துக்கிட்டதுனால அந்த ஸ்டாண்டுக்கான அளவுலாம் கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு அங்குலத்தில் வட்ட வடிவில், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பீடை பண்ணி கொடுங்க ஸ்டாண்டோட அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கடைக்காரரும் ஒத்துக்கிறாரு. இவங்க வீட்டுக்கு பார்க்குறாங்க. இவங்களோட பாபா எப்படி இருக்காருன்னா, அவர் அமர்ந்திருக்கிற பீடை ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இவங்க வட்ட வடிவம் சொல்லியிருக்காங்க. அது 1.5க்கு 2ங்கிற ஒரு அளவில் அது அந்த அளவு பீடம் இருக்கிறதுனால இவங்க உடனே கடைக்கு ஃபோன் பண்ணி, வட்ட வடிவத்தில் இல்லை, நீங்கள் இந்த அளவில் செஞ்சு கொடுங்கன்னு கடைக்காரர்கிட்ட இவங்க பேசுகிறாங்க. உடனே கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே நீங்கள் கூறிய இப்போ சொல்கிற புது அளவில் தான் நான் ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. உடனே உங்களுக்கு ஆச்சரியமாக ஆகுது. பாபா தான் அந்த கடைக்காரருக்கு வழிகாட்டி சரியான அளவுகளை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு மனசளவில் நன்றி சொல்கிறாங்க. திரும்ப வீட்டில் போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமையல்லாம் முடிக்கும்போது இவங்களுக்கு கடையிலேருந்து ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா, உங்களோட ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு, வாங்கிக்கோங்க அப்படின்னு கடைக்காரர் ஃபோன் பண்ணுறாரு. இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச கொடை கிடைச்சதோடு மட்டுமல்லாமல் ஒரே நாள்லேயே 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. ஒரே நாள்லேயே அந்த ஸ்டாண்ட் அழகாக இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. இவங்க ரொம்ப மன திருப்தி அடைகிறாங்க. பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குடையை அழகாக செஞ்சு கொடுத்த கடைக்காரருக்கும் அந்த குடையை வாங்கி கொடுத்த தனது தோழிக்கும் மிக்க நன்றின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜெய் சாய்ராம்.